வணக்கம், நான் உங்கள் கவின். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து உலகத்திலேயே வந்து பழமையான ஒரு முதலை, பழமையானனா ரொம்ப வயசான ஒரு முதலை, அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த ஓல்டஸ்ட் crocodile இன் தி வேர்ல்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 6 மனைவி இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த முதலையோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த முதலையோட பேர் பார்த்தீங்கன்னா ஹென்றி. பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. 3 கார் சைஸுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மினி வேன் சைஸுக்கு இருக்குது இந்த முதலை. இந்த முதலையோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 5 மீட்டர், கிட்டத்தட்ட 16 அடி நீளம் இருக்குது. முதலையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1000 கிலோ, 1 டன் வெயிட் இருக்குது இந்த முதலை. இந்த முதலை வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை சாப்பிடக்கூடிய நைல் இனத்தை சேர்ந்த ஒரு முதலை. முதலையில 2 வகை இருக்குது. ஒரு சில முதலைகள்லாம் வந்து மனுஷங்களை வேட்டையாடாது, அது வந்து மிருகங்களை மட்டும்தான் வேட்டையாடும். ஒரு சில முதலைகள் வந்து மனிதர்களையும் வேட்டையாடும். இது வந்து முத எங்கே பிறந்திருக்கு பார்த்தீங்கன்னா வோல்க்ஸ்வாகனில் பிறந்திருக்கு. வோல்க்ஸ்வாகனில் டிசம்பர் 16, 1900 பிறந்த ஒரு முதலை. இதுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது இந்த முதலைக்கு. இந்த முதலை என்ன பண்ணிருக்கா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோல்க்ஸ்வாகனால பழங்குடியினர் மக்கள் வாழ்றாங்களா அந்த பகுதியில் தான் இது வாழ்ந்திருக்கு. பழங்குடியினர் மக்களுக்கு வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஏன்னா அங்கே இருக்க குழந்தைகள் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது, அங்கே வேட்டையாட நதியில் வந்து மீன் பிடிக்க வரவங்க எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக இருந்தாங்க. சரி எப்படினாச்சும் இந்த முதலையை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து அவங்க வந்து த ஹென்றி நியூமனின் ஒருத்தரை தேடுறாங்க. அவர் ஒரு வேட்டைக்காரர். அவர் தான் வந்து இந்த முதலையை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சாரு. அவர் பிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த முதலைக்கு வந்து அவர் பேரையே வச்சுட்டாங்க. முதல்ல பேர் ஹென்றி, இந்த வேட்டைக்காரர் பேர், வேட்டைக்காரோட பேர் தான் ஹென்றி. முதலைக்கு வந்து அவரோட பேரையே வச்சுட்டாங்க ஃபைனலாக. இந்த முதலையை பிடிச்சதுக்கப்புறம் அவர் டேரெக்டாக கொண்டு போய் அதை வந்து ஒரு ஜூவில் விட்டுடுறாரு. அதை கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூவில் வச்சுறாரு. இன்ன வரைக்கும் அந்த ஜூவில் தான் இருக்குது. இது தென்னாப்பிரிக்காவில் ஒரு ஜூவில் இருக்குது இந்த முதலை. இது வரைக்கும் இருக்கிறதுலே ஒரு வயசான முதலைனா இந்த முதலைன்னு சொல்லலாம். இதோட வயசு பார்த்தீங்கன்னா 123 வயசு. சராசரியாக பார்த்தீங்கன்னா 80 வயசு வரைக்கும் தான் முதலைகள் வாழும். அதுக்கப்புறம் அது இறந்துடும். இது வந்து ரொம்பவே பழமையாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் இப்போதைக்கு உலகத்திலேயே வந்து ரொம்ப வயசான முதலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.